Dear students, welcome back to Omnibus, the Life Changer Guide channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான டிஎன்பிசி குரூப் 4 ரிலேட்டடான கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் பாப்பப் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு வீடியோலையும் டிஎன்பி சம்மந்தப்பட்ட கேள்வி மற்றும் பதில்கள், மிக முக்கியமான கேள்வி பதில்கள் மட்டும்தான் நம்ம போடுறோம் எம்சிக்யூ வடிவில். இது உங்களுக்கு அவசியம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்ற ஒரு பகுதியை மட்டும் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு 20 கேள்வி அண்ட் பதில்கள், மிக முக்கியமான 20 கேள்வி மற்றும் பதில்களை 10th ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ரொம்ப செலக்டிவான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன். அவசியம் 20 கேள்விகள்லேருந்து 3-5 கேள்வி கட்டாயமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதை நீங்கள் படிங்க. வாங்க போகலாம். பகுதி 1, தொடக்க கால கிளர்ச்சிகள் மற்றும் 1857 புரட்சி. 1வது கேள்வி, பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விஸ்வநாத நாயக்கர் 1529 வருடத்தில். 2வது கேள்வி, ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் இந்திய பெண் அரசி யார் அப்படின்னு கேட்டால் வேலு நாச்சியார். 3வது கேள்வி, புலித்தேவரை தோற்கடித்த ஆங்கிலேய தளபதி யார் அப்படின்னு கேட்டால் அலெக்சாண்டர் ஹெரான் அப்படின்றது. 4வது கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னா கயத்தாறு. 5வது கேள்வி, வேலூர் புரட்சி வெடித்த நாள் எது அப்படின்னா 1806 ஜூலை 10 6வது கேள்வி, வேலூர் கோட்டையில் ஏற்றப்பட்ட கொடி எது அப்படின்னு கேட்டால் புலி உருவம் பொருத்திய திப்பு சுல்தானின் கொடி என்பதே பதில். 7வது கேள்வி, 1857 புரட்சியின் முதல் வித்து எங்கு இடம்பெற்றது அப்படின்னா பராக்பூர், மக்கள் பாண்டே அப்படின்னு சொல்லப்படுது. 8வது கேள்வி, மத்திய இந்தியாவில் புரட்சியை வழிநடத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படின்றவங்க. 9வது கேள்வி, பீகாரின் புரட்சி நாயகன் யார் அப்படின்னா குன்வர் சிங். 10வது கேள்வி, சிப்பாய் கழகத்தின் போது இந்தியாவின் தலைமை ஆளுநராக இருந்தவர் யார் அப்படின்னா கானிங் பிரபு. 11வது கேள்வி, விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வாசிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டால் அலகாபாத், 1858 வருடம். 12வது கேள்வி, இந்தியாவின் முதல் வைஸ்ராய், அதாவது அரச பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது யார் அப்படின்னா கானிங் பிரபு. 13வது கேள்வி, கட்டபொம்மனின் அமைச்சர் யார் அப்படின்னா சிவசுப்பிரமணிய பிள்ளை. 14வது கேள்வி, தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட கோட்டை எது அப்படின்னா சங்ககிரி கோட்டை. 15வது கேள்வி, சிவகங்கை சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சின்னமருது அப்படின்னு சொல்கிறாங்க. 16வது கேள்வி, வேலு நாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழி யார் அப்படின்னா குயிலி. 17வது கேள்வி, தென்னிந்திய புரட்சியில் பாளையக்காரர்களை ஒன்றிணைத்தவர் யார் அப்படின்னா மருது பாண்டியர். 18வது கேள்வி, கட்டபொம்மன் யாரிடம் பிடிபட்டார் அப்படின்னா புதுக்கோட்டை ராஜா விஜயரகுநாத தொண்டைமான். 19வது கேள்வி, மங்கள் பாண்டே தாக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார் அப்படின்னு கேட்டால் லெப்டினன்ட் பாக் அப்படின்றவர். 20ஆம் கேள்வி, 2ஆம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா ரங்கூன், அதாவது மியான்மரில் இருக்குது. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி 2 அடுத்த வீடியோவில் போடுறோம். அதுலேயும் 20 முக்கியமான கேள்வி பதில்கள் இருக்கும். அதையும் நீங்கள் படிங்க. வாழ்த்துக்கள்.